ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான வெஜ் பிரியாணி, அதுவும் ஆம்போ ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதை மட்டும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்து விடுங்க, கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் திரும்பி வரும். இது நார்மல் வெஜ் பிரியாணி மாதிரி இல்லாமல் ஆம்போ ஸ்டைலில் செய்கிறதுனால இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அண்ட் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எப்பயுமே ஒரே மாதிரி வெஜ் பிரியாணி சாப்பிட்டு சலிச்சிருச்சா? அப்போ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அண்ட் ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் அனுபவித்து பார்த்தா மட்டும்தான் புரியும், அவ்வளோ டேஸ்ட்டு. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: வரமிளகாய் பேஸ்ட், இஞ்சி பேஸ்ட், பூண்டு பேஸ்ட், சீரக சம்பா அரிசி. நீங்கள் எந்த அரிசியில் வேணால் செஞ்சுக்கோங்க, நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அடுத்ததான் சோயா சம்ஸ், புதினா, கொத்தமல்லி, காய்கறிகள், தக்காளி, வெங்காயம் அண்ட் பிரியாணி ஸ்பைசஸ் இதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. வரமிளகாய் பேஸ்ட்டுக்கு நான் ஒரு 7-8 வரமிளகாயை சுடு தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சு அது மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைக்கணும். அதுதான் 2 விரல் சைஸ் இஞ்சியை நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். அடுத்து பூண்டு பேஸ்ட்டுக்கு 2 கட்டி பூண்டை அரைச்சி எடுத்துட்டேன். இதெல்லாம் தனியாக இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு குக்கர் எடுத்து வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டேன். அடுத்ததாக இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிடலாம். இதெல்லாம் நல்லா சூடானதுக்கப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம். நாங்கள் ஒரு 3 ஏலக்காய், 3 துண்டு பட்டை அண்ட் ஒரு 6 லவங்கப்பூ ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பூண்டு பேஸ்ட்டை சேர்த்தோன்னா உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லைன்னா அது அடி பிடிச்சிடும். இப்போ இது நல்லா வதங்கி இதோட பச்சை வாசம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததாக இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தை இந்த பூண்டு பேஸ்ட் கூடயே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி அது கண்ணாடி பதம் வரணும், அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த இஞ்சி பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இஞ்சி பேஸ்ட் நல்லா வதங்கி அதுலேருந்து பச்சை வாசம் போகணும், அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இஞ்சி பேஸ்ட் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி பாக்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிடலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா பழுத்த தக்காளி எடுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேமை ஹை பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை கிள்ளி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிடலாம். இந்த கொத்தமல்லி இலைகளையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஆக்சுவலாக நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிற பிரியாணிக்கும் இந்த ஆம்பூர் பிரியாணிக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த மாதிரி தனித்தனியாக மசாலா அரைச்சி போடுறது தான். இப்படி போட்டால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அது நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அது இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த தக்காளி, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். இது எல்லாத்தையும் எப்படியோ ஒரு 3-5 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையோ வரமிளகாய் பேஸ்ட், அதை இதோட ஆட் பண்ணுறேன். மிளகாய் பேஸ்ட்டில் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணல, ஒரு 3/4 அளவுக்கு மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு வேளை பத்தலை இன்னும் தேவை அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். எனக்கு காரம் கம்மியாக தேவைப்படும், அதனால நான் 3/4 மட்டும் தான் சேர்த்துக்கிட்டேன். உங்களோட காரத்துக்கு எப்போ நீங்கள் கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. அதுதான் இது கூடவே நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிரை எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட் அண்ட் நல்லா ஸ்மெல் இருக்கும். இப்போ இந்த தயிரை மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம எந்த ஒரு மசாலா பொடியும் சேர்க்க போகிறதில்ல, அண்ட் காரத்துக்கு வரமிளகாய் பேஸ்ட்டை தவிர வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. அப்படி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்ட்டா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்ல, இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்னென்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை போட்டுடலாம். நீங்கள் பீன்ஸ் கேரட் போட்டிருக்கேன், உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் காஞ்சி பட்டாணி கொஞ்சமாக எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியோ அல்லது ஃப்ரோசன் க்ரீன் பீஸோ இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம்.
அடுத்து நான் வந்து கொஞ்சமாக மீன் மேக்கரை நல்லா சூடாக இருக்க தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து அதை நல்லா நசுக்கி பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் இந்த மசாலா கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எப்பயுமே மீன் மேக்கரை போட்டு அதில் உடனே தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அதில் வந்து எந்த ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது. இந்த மாதிரி நம்ம மசாலா போட்டு நல்லா பரட்டி எடுத்தோம் அப்படின்னா அந்த மசாலாலாம் அதில் இறங்கி அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் இங்கே வந்து ஒரு ஹீப் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து இப்போ நம்ம இதில் வந்து அரிசி சேர்த்துடலாம். வந்து சீரக சம்பா அரிசியை ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சு அதை நல்லா கழுவி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். சீரக சம்பா அரிசி வந்து ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். அரிசியை வந்து அடியிலேருந்து மேலே எடுத்து போட்டு கிளறுங்க, அப்போ தான் வந்து அடி பிடிக்காது. இப்போ இதை வந்து ஒரு 2 விசில் விட்டு ஃபுல்லாக ப்ரெஷர் இறங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் இது எவ்வளோ நல்லா குக்காகி வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ இதை வந்து நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறும் போது வந்துட்டு பார்த்து கிளறுங்க. சீரக சம்பா வந்து சீக்கிரம் வந்து நசநசன்னு ஆயிரும். ஸோ இதை கிளறும் போது நல்லா ஜென்டிலாக பார்த்து கிளறுங்க. இதை கிளறும் போதே அப்படியே ஒரு அரோமா வந்தது பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது வீடு முழுக்க நிறைஞ்சிருந்தது. இதை செய்கிறதுக்கு நைட்டே வந்துட்டு இந்த மிளகாய் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் வந்து நைட்டே அரைச்சி வச்சுட்டேன். அண்ட் காய்கறியும் நைட்டே கட் பண்ணி வச்சிட்டேன். மார்னிங் இது செய்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. இப்போ மார்னிங் எனக்கு டைம் இருந்தனால நான் கூடவே வந்துட்டு தயிர் பச்சடி வந்து வாழைக்காய் 65 வந்து செஞ்சுருந்தேன். வாழைக்காய் 65 வந்து கடையில் வாங்குகிற மசாலா வச்சு தான் செஞ்சுருந்தேன். மசாலா பவுடரில் ஜஸ்ட் வாழைக்காய் வேக வச்சு கலந்துட்டு அதை வந்து பொரிச்சு எடுத்துட்டேன். இந்த ஆம்பூர் பிரியாணி வந்து சும்மா சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அது கூட இந்த வாழைக்காய் வறுவலும் அந்த தயிரும் வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. சீரியஸாக ஹெவன்லி ஃபீலிங்காக இருந்தது. அது யாருக்கெல்லாம் வெஜ் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரே மாதிரி வெஜ் பிரியாணி சாப்பிட்டு போர் அடிச்சிச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் உங்களால் செய்ய முடியலன்னா உங்களுக்கு யார் செஞ்சு தருவாங்களோ உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.